ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜாபாவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான மல்டிகிரெயின் எடுத்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா எடுத்திருக்கேன், மக்காச்சோளம், அப்புறம் வெள்ளைச்சோளம், ராஜ்மா, கருப்பு கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கம்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கிலோ கோதுமை எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மல்டிகிரெயின் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன மல்டிகிரெயின்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. வானலில் நீங்கள் வறுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் மாறினா கூட அதோட டேஸ்ட்டே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு மாவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா சப்பாத்தி சுட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் சப்பாத்தி விட இந்த சப்பாத்தி டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.